இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நீட் நுழைவுத் தேர்வு 4900 மாணவ மாணவிகள் எழுதினர். பனிரெண்டாவது சர்வதேச யோகா தினம் கடற்கரை சாலையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். புதுச்சேரி காரைக்காலில் 4990 பேர் நீட் மறுதேர்வில் பங்கேற்றனர். பல்வேறு சோதனைகளுக்கு பின்பு மாணவ மாணவிகள் தேர்வு மையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று நடைபெற்ற நீட் மறுதேர்வில் மொத்தம் 4990 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். புதுச்சேரியில் 9 மையங்களில் 4324 பேரும், காரைக்காலில் 3 மையங்களில் 666 பேரும் பங்கேற்றனர். தேர்வுக்கு முன் மாணவர்கள் மெட்டல் டிடெக்டர், பயோமெட்ரிக் பதிவு உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டனர். மொபைல், ப்ளூடூத், வாட்ச் போன்ற மின்னணு சாதனங்கள் தடை செய்யப்பட்டிருந்தன. தேர்வு மையங்களில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததுடன் தேர்வர்களுக்காக பிஆர்டிசி சிறப்பு இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டன. மேலும் தேர்வு முடியும் வரை பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்கள் காத்திருக்க சிறப்பு காத்திருப்பு மையங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. புதுச்சேரியில் 12வது சர்வதேச யோகா தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற யோகா விளக்க நிகழ்வில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தனர். 12வது சர்வதேச யோகா தினம் புதுச்சேரியில் இன்று கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலை காந்தி திடல் எதிரில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துணைவியாருடன் கலந்து கொண்டு யோகா பயிற்சி செய்தார். தொடர்ந்து ஒன்றிய அரசின் தகவல் ஒலிபரப்புத்துறையின் யோகா 365 கையேட்டினை வெளியிட்டார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் ராஜவேலு, தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், யோகா ஆர்வலர்கள், மாணவர்கள் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சர்வாங்காசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிரணயாமம், தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கொக்கு பார்க் சிக்னல் அருகே நள்ளிரவில் அதிவேகமாக வந்த கார் ஒன்று சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் பைக் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு புதுச்சேரிக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதால் நகரின் முக்கிய சாலைகளில் நள்ளிரவு வரை போக்குவரத்து நெரிசல் நிலவி வருகிறது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 2 மணியளவில் சிவாஜி சிலை பகுதியில் இருந்து ராஜீவ்காந்தி சதுக்கம் நோக்கி புதுச்சேரி பதிவெண் கொண்ட கார் ஒன்று அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. கொக்கு பார்க் சிக்னல் அருகே வந்தபோது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. மோதலின் தாக்கத்தால் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்தது. இதையடுத்து காரில் இருந்த 2 பேர் உடனடியாக கீழே இறங்கி அங்கிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகிறது. சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த கோரிமேடு தீயணைப்பு நிலைய வீரர்கள் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வடக்கு போக்குவரத்து போலீசார் விபத்தை ஏற்படுத்திய காரை பறிமுதல் செய்து விபத்திற்கான காரணம் மற்றும் தப்பி சென்ற நபர்கள் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருவதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. சர்வதேச யோகா தினம் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் GNS ராஜசேகரன் கலந்து கொண்டு பயிற்சிகளை மேற்கொண்டார். பள்ளிகளில் உடற்பயிற்சிக்கு தனி வகுப்பு இருப்பது போல யோகாவிற்கும் தனி வகுப்பு நடத்த ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அவர் தெரிவித்தார்.
சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் உள் விளையாட்டு அரங்கில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை பள்ளி கல்வி இயக்குநரகம் மற்றும் ஆயுஷ் இயக்குநரகம் இணைந்து நடத்திய 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற யோகா பயிற்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் GNS ராஜசேகரன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், யோகா பயிற்சி என்பது மனம், உடல், சிந்தனை ஆகிய மூன்றையும் ஒன்றிணைக்கக்கூடியது எனவும், மனமும் உடலும் ஒன்றிணைந்த நிறைய சாதனைகளை நிகழ்த்த முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். யோகா பயிற்சிகளை மேற்கொள்வதால் வயது முதிர்ந்த தோற்றம் இல்லாத மனிதர்களை உருவாக்குவது இந்த 12வது யோகா தினத்தின் நோக்கமாக உள்ளதாகவும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி நம் நாட்டில் உருவான யோகாவை உலக நாடுகள் முழுக்க கொண்டு சேர்த்திருப்பதாகவும் தெரிவித்தார். பள்ளி கல்லூரிகளில் உடற்பயிற்சிக்கு என்று தனி வகுப்பு இருப்பது போல யோகா பயிற்சிக்கும் தனி வகுப்பு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அமைச்சர் GNS ராஜசேகரன் தெரிவித்தார். இந்த யோகா பயிற்சியில் 500க்கும் மேற்பட்டோர் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்று யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். பயிற்சியில் பாதஹஸ்தாசனம், திரிகோண ஆசனம், வஜ்ராசனம், அர்த்தஹலாசனம் உள்ளிட்ட ஆசனங்களும், நாடி சுத்தி, பிராமரி, சீத்தலி போன்ற பிராணய பயிற்சியும் போன்ற பயிற்சிகளும் நடைபெற்றன. இதில் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளில் ஈடுபட்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி வாசிக்கப்பட்டது. யோகா பயிற்சியில் ஈடுபட்ட மாணவர்களுக்கு நிகழ்ச்சியின் இறுதியில் காலை உணவு வழங்கினர். அங்கன்வாடி ஊழியர்களுக்கான நிலுவை சம்பளத்தை விடுவித்த துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி ரெயின்போ நகரில் ஆய்வு செய்யும் போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 5 மாத சம்பளம் வழங்கப்படாமல் நிலுவையில் இருப்பதாக ஊழியர் என்னிடம் நேரடியாக புகார் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை கடந்த ஜூன் 15ஆம் தேதி சந்தித்து புதுச்சேரியில் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள 5 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்க கோரி கோரிக்கை கடிதம் அளித்தேன். இந்த நிலையில் அங்கன்வாடி ஊழியர்கள் 4 மாத சம்பள நிலுவையை பெற்றிருக்கின்றனர் என்ற தகவலை எனக்கு அனுப்பியிருக்கின்றனர். இது உள்ளபடியே மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் எஞ்சிய 1 மாத சம்பளத்தையும் விரைவில் கொடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அங்கன்வாடி ஊழியர்களின் பல மாத சம்பள நிலுவையை கடிதம் கொடுத்தவுடன் உடனே ஒரே வாரத்தில் தொடர் அழுத்தம் கொடுத்து விடுவிக்க உத்தரவு பிறப்பித்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனுக்கு அதை விடுவிக்க புதுச்சேரி அரசுக்கும் உத்தரவு பிறப்பித்த முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் தனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. கூடப்பாக்கத்தில் தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி கோலாகலமாக தொடக்கம். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கத்தில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழு மற்றும் புதுச்சேரி ஹாக்கி சங்கம் இணைந்து நடத்திய தென்மண்டல அளவிலான ஹாக்கி போட்டி உற்சாகமாக தொடங்கியது. இந்த போட்டியில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 20 அணிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். போட்டியின் தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து போட்டியை அதிகாரப்பூர்வமாக துவக்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு கோனேரிக்குப்பம் அறங்காவலர் குழு தலைவர் ADS தாமோதரன் மற்றும் கூடப்பாக்கம் ஐயனார் தலைமை தாங்கினர். மேலும் கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவினர், கிராம நிர்வாகிகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் கூடப்பாக்கம் ஹாக்கி குழுவை சேர்ந்த ராஜா, ராம், பச்சையப்பன், சதீஷ், சிவா, முருகன், ராமநாதன், பிரவீன் மற்றும் அரவிந்த் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தென்மண்டல அளவிலான இந்த ஹாக்கி போட்டி கிராமப்புற இளைஞர்களிடையே விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பதோடு திறமையான வீரர்களை அடையாளம் காணும் முக்கிய மேடையாக அமையும் என விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். அரியூர்பேட்டில் ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 22ஆம் நாள் மண்டல அபிஷேக விழாவில் முதல்வர் ரங்கசுவாமி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட மங்கலம் சட்டமன்ற தொகுதியின் அரியூர்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலின் 22ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டார். இக்கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த மாதம் சிறப்பாக நடைபெற்றதை தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. அதன் தொடர்ச்சியாக நேற்று 22ஆம் நாள் மண்டல அபிஷேக விழா நடைபெற்றது. விழாவையொட்டி கணபதி ஹோமம், தனபூஜை, நவகிரக ஹோமம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மாவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டனர். பின்னர் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆலய நிர்வாகம் சார்பில் பரிவட்டம் கட்டி சிறப்பு மரியாதை செலுத்தப்பட்டது. அதேபோல் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கும் பரிவட்டம் கட்டி கௌரவிக்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் பொது மேலாளர் சவுந்தரராஜன், முதல்வர் அலுவலகத்தைச் சேர்ந்த மனோகரன், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், NR காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான், ஜெயராமன், ரமேஷ், குகன், தனசேகரன், ராஜேந்திரன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், அறங்காவலர் குழுவினர், விழாக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு NR காங்கிரஸ் பிரமுகர் முருகப்பன் தலைமை தாங்கி விழாவில் பங்கேற்ற அனைவரையும் வரவேற்றார். மேலும் 51 உபயதாரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக மண்டல அபிஷேகத்தில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. பக்தர்களின் திரளான பங்கேற்பால் அரியூர்பேட் கிராமம் முழுவதும் ஆன்மீக எழுச்சி நிலவியது. புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கிய மாணவர் வீல் சேருடன் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்டார். புதுச்சேரியில் நீட் மறுதேர்வு இன்று தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு சோதனைகளுக்கு இடையே மாணவர்கள் தேர்வு எழுத அனுமதித்த நிலையில் லாஸ்பேட்டை பகுதியை சார்ந்த யஷ்வந்த் என்ற மாணவன் தேர்வு எழுத விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு விபத்தில் சிக்கியுள்ளார். ஆன்லைன் மூலம் தேர்வு எழுத அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது சரியான தகவல் கிடைக்காததால் வீல் சேரில் வந்து இன்று தேர்வு எழுதினார். அவரது பெற்றோர் மற்றும் அதிகாரிகள் உதவியுடன் முடிந்தவரை தேர்வு எழுத முடியும் என்ற நம்பிக்கையுடன் காலில் கட்டு மற்றும் கைகளில் காயங்களுடன் தேர்வு எழுத வந்த மாணவனை அதிகாரிகளும் சக மாணவர்களும் உற்சாகப்படுத்தி தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் காமராஜ் நகர் தொகுதி MLA ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏற்பாட்டில் காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பார்க்கில் 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு இலவச யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், சிறியவர்கள், முதியவர்கள், பெண்கள் என பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் MLA ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, வழக்கறிஞர் பிரபாகரன், தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், பொறுப்பாளர் சுரேஷ், இளைஞர் அணி துணைத் தலைவர் ஜாகிர் உசேன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சிறப்பாக நடைபெற்ற இந்த யோகா தின விழாவில் மகளிர் கலந்து கொண்டு கூறுகையில், மகளிருக்கு இது மிகவும் உபயோகமானதாக இருப்பதாகவும் அவர்கள் தன் வீட்டிற்கு சென்று கணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்து இதனை தொடர்ச்சியாக செய்ய முயற்சிப்போம் எனவும் இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் MLA ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 12வது உலக யோகா தினத்தை முன்னிட்டு நம்ம சார் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ரெயின்போ நகர் பார்க்கில் யோகா தினத்தை கொண்டாடுற வகையாக யோகாசனம் கற்றுத்தரத்துக்கு எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருக்குமே வச்சாங்க. நாங்கள் எல்லாருமே மகளிர் அணி சார்பாகவும் கட்சி சார்பாகவும் கலந்துக்கணும். எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் யோகா பண்ணதுனால உடம்பும் சரி மனசும் சரி அவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. ஒரு சார்லஸ் சாருக்கு ரொம்ப நன்றி. காரைக்காலில் விவசாயிகளுக்கான மக்கள் நலத்திட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. காரைக்கால் வேளாண் அறிவியல் நிலையம், பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் மற்றும் ஆராய்ச்சி நிலையம், வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கால்நடை நலத்துறை, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆகியவை இணைந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாமை நடத்தின. புதுச்சேரி அரசின் அமைச்சர் GNS ராஜசேகரன் நிகழ்ச்சியை துவங்கி வைத்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த விவசாய பொருட்களுக்கான ஸ்டால்களை பார்வையிட்டு சிறப்புரையாற்றினார்.
அப்போது மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளின் நலனுக்காக செயல்படுத்தி வரும் பல்வேறு திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்த அவர், பிரதமர் கிசான் சம்மான் நிதி, பயிர் காப்பீட்டு திட்டம், கிசான் கிரெடிட் கார்டு, மண்வள அட்டை உள்ளிட்ட திட்டங்களை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். வேளாண் அறிவியல் நிலையத்தின் ஆலோசனைகளை விவசாயிகள் தொடர்ந்து பெற்று தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்தினால் உற்பத்தி மற்றும் வருமானம் அதிகரிக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சியர் ரிஷிதா ராட்டி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை திட்ட இயக்குனர் முனைவர் தங்கவேலு, வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் இயக்குனர் கணேசன், கால்நடைத்துறையின் இணை இயக்குனர் சுரேஷ், மீன்வள ஆய்வாளர் ராஜசேகர், கிராம வங்கி மேலாளர் ஜெயகணேஷ், வேளாண் அறிவியல் நிலைய முதல்வரும் திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் ராமநாதன் ஆகியோர் அவரவர் துறை சார்ந்த விவசாய நடைமுறைகள் குறித்து எடுத்துரைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான விவசாயிகள், மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள், இளைஞர்கள் மற்றும் வேளாண் தொழில் முனைவோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட விவசாயிகளுக்கு விவசாய இடுபொருட்கள், விவசாய கருவிகளை அமைச்சர் GNS ராஜசேகரன் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் வேளாண் அறிவியல் நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள சாமிப்பிள்ளை தோட்டம் லெனின் நகரில் வாய்க்கால் அடைத்து கொண்டதாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் புகார் தெரிவித்தனர். உடனடியாக இன்று காலை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு வேலை ஆட்கள் அனுப்பப்பட்டு அடைத்திருந்த குப்பைகள், மண் கழிவு பொருட்கள் அகற்றப்பட்டது. பிரச்சனையை சரி செய்து தந்தமைக்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி MLAவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு மக்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வாய்க்காவெல்லாம் அடைச்சு நின்றுச்சு, இப்ப கிளீன் பண்ணி விட்டுருக்காங்க. சார்லஸ் மார்டின் MLAக்கு ரொம்ப நன்றி. வாய்க்கால் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தோம், அதை கிளீன் பண்ணி விட்டுட்டாங்க. மார்டின் சாருக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் நீட் நுழைவுத் தேர்வு 4900 மாணவ மாணவிகள் எழுதினர். பன்னிரண்டாவது சர்வதேச யோகா தினம். கடற்கரை சாலையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனம் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.